டேய் வாங்கடா. டேய் நீ இந்த பக்கம் போ. நீ இப்படி போடா. சரிண்ணா. இந்திரா, இந்திரா, என்ன என்னாச்சு? கனவா? ஒண்ணும் இல்ல. இல்ல கௌதம், ரவுடிங்க வந்து முதல்ல தண்ணி குடி. குழந்தைய ஏதோ கெட்ட கனவு கண்டிருக்க போல இருக்கு. இப்பயும் ஏன் இப்படி பயப்படுற? ஆமா கௌதம், ரொம்ப கெட்ட கனவு. கோயில்ல குழந்தைய ரவுடிங்களா வந்து கடத்திட்டு போற மாதிரி கனவு வந்துச்சு. சரி சரி விடு. இப்ப என்ன? கனவு தானே. நீ எப்பவுமே உங்க அக்கா அவங்க குழந்தைய நினைச்சு பயந்துகிட்டே இருக்கல்ல, அதான் உன் சப்கான்சியஸ் மைண்ட் அதே நினைச்சிட்டு இருக்கு. கௌதம், நான் எவ்வளவு தைரியமா இருப்பேன், ஆனா இந்த அக்கா விஷயத்துல மட்டும் எப்பவுமே பதட்டமாவே இருக்கேன். அரண்டவன் கண்ணுக்கு எல்லாம் அப்படிதான் தெரியும். சரி நீ தூங்கு தூங்கு, படுத்துக்கோ. கௌதம், எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு கௌதம். அக்கா குழந்தைக்கு என்ன இந்திரா? குழந்தைக்கு எதுனா ஆபத்து வந்துருமோன்னு தோணுது. இந்திரா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் இன்ட்யூஷன் போய் சொல்லாது கௌதம். சரி, முன்னாடி காவியா நீ டெலிவரியில கூட நீ சொன்னதுதான் நடந்துச்சு. ஒண்ணு பண்ணு. என்ன கௌதம்? நீ பேசாம போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேணும்னு கேளு. நம்ம சேஃபா போயிட்டு சேஃபா வரலாம்ல, நீ ரிலாக்ஸ்டா வரலாம். அதான் கரெக்ட் தான் கௌதம். நான் காலையிலேயே பாண்டியன் சார் கிட்ட சொல்லிடுறேன், அவர் அரேஞ்ச் பண்ணிடுவாரு. அவ்வளவுதான், பிரச்சனை முடிஞ்சது. இப்ப நீ நிம்மதியா படுத்தோங்க. படு இந்திரா, ரிலாக்ஸா படுத்து தூங்கு. ஏற்கனவே நான் காவியாவையும் குழந்தையும் திட்டிகிட்டே இருக்கேன். குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா சந்தேகப்படக்கூடாது. என்ன செய்யலாம்? இதை குழந்தையோட கழுத்தில் போட்டு சமாளிச்சிட வேண்டியது தான். முழிச்சிருக்க வேண்டாம், இனிமே தூங்கிடலாம். சரியா? தூங்கிடலாம். எங்க குழந்தை என்ன தூங்கல? நான் வேணும்னா தூங்க வச்சுட்டு உள்ள கூட்டிட்டு வரட்டுமா? நெல்லு, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஆமா, ஏன் அப்படி சொல்ற? இல்ல, இவன் அழுதாலும் அழுவான், உங்களுக்கு கோவம் வருமேன்னு தான் கேட்டேன். காவியா, நீ என்ன கெட்டவனாவே பார்த்து பழகிட்டல. ஒரு குழந்தைய ரூம்ல தூங்க வைக்கிறது கூட நான் திட்டிடுவேனா? என்னை பார்த்தா அப்படியா தெரியுது உனக்கு? நான் அப்படி சொல்லலைங்க. இல்ல காவியா, நீ நீ அப்படிதான் சொன்ன. உன்ன சொல்லி குத்தம் இல்ல. நீ நடக்கிறத வச்சு தானே இப்படியெல்லாம் பேசுற. நான் அவ்வளோ மோசமானவெல்லாம் இல்லை காவியா. சரி இரு, நான் உனக்கு ஒன்று எடுத்துட்டு வரேன்.
இந்தா என்னது? பிரிச்சு பாரு. இதை நான் குழந்தைக்காக தான் வாங்கினேன். பார்த்துட்டு பிடிச்சிருக்கா சொல்லு. குடி காவியா. ம். குடி காவியா. பிரிச்சு பாரு. பிரிச்சு பாரு. செயினா? குழந்தைக்காங்க? ஆமா காவியா, இவனுக்கு தான் வாங்கினேன். இவன் வந்ததுல இருந்து நான் எதுவுமே வாங்கி தரல, அதான் வாங்கினேன். என்ன? ஏங்க, நீங்க இவனுக்கு செயின் வாங்குனீங்களா? என்னால நம்பவே முடியலையே. நீ இப்படிலாம் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும் காவியா. வாங்கிட்டு வந்த உடனே எல்லாரும் முன்னாடி கொடுக்கலான்னு தான் வந்தேன். ஆனா அம்மா ஏதாச்சும் சொல்லுவாங்களோன்னு யோசிச்சுதான் நான் கம்முன்னு இருந்துட்டேன் காவியா. அப்போ இந்த குழந்தை மேல உங்களுக்கு வெறுப்பு இல்லையா கதிர்? வா, நீ எனக்கு கதிர்னு கூப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? எனக்கு குழந்தை மேலாம் எந்த கோவமும் இல்லை காவியா. உன் தங்கச்சியும் என் தம்பியும் தான் என்னை தோக்க அடிக்கணும்னு ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்களா? நான் அந்த கடுப்புல தான் இருக்கேன், அவ்வளவுதான். இந்திரா கௌதம் ரெண்டு பேரும் நல்லவங்க தாங்க. என்னமோ உங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். சரி, அது என்னமோ கெட்ட நேரம், எனக்கு தெரியல. சரி, அதெல்லாம் விடு. நாளைக்கு காலைல கோவிலுக்கு போறோம்ல, அப்போ இந்த செயினை குழந்தைக்கு போட்டு கூட்டு போறோம், என்ன? சரி சரிங்க. நான் ஏதாவது உங்களை தப்பா பேசியிருந்தா சாரிங்க. சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை காவியா. நீ குழந்தைய பாரு. கதிர், நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்கல்ல, கோச்சுக்க மாட்டீங்கல்ல? சொல்லு காவியா. எனக்கு ஹாஸ்பிட்டல்ல என்ன நடந்துச்சுன்னுலாம் தெளிவா தெரியல. ஆனா என் மனசுக்கு நல்லா தெரியும், இவன் நம்ம குழந்தை தான். அதை என்னால நிரூபிக்க முடியலையே தவிர அது பொய்யெல்லாம் இல்ல. உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் ஃபீல் இருக்கா? எனக்கு தெரியல காவியா. ஆனா என்னால இந்த குழந்தையும் வெறுக்க முடியல. இவன் நம்ம குழந்தைங்க, நம்ம ரத்தம். ஆமாண்டி, அது ஏன் ரத்தம் தான். அதனாலதான் நானே அதை எடுக்க போறேன். சரி காவியா, யார் குழந்தையா இருந்தா என்ன? நம்ம கிட்ட வந்துருச்சு, நம்ம பாத்துக்கலாம். சரி, தூங்கலாமா? காலையில சீக்கிரமா கோயிலுக்கு போகணும்ல. ஆமாங்க, நான் இத பீரோல வச்சுட்டு போ. வந்துடுறேன். வணக்கம் சார். ஏன் கௌதம்? என்னடா ஆ? என்ன பார்த்துட்டு இருக்க? இல்ல, கோவிலை சுத்தி ஒரே போலீஸா இருக்கு. யாராச்சும் ஹையர் ஆஃபீஸர் வராங்களா? என்ன மறந்து போச்சா? அங்க பாரு, ஹையர் அஃபீஷியல்ஸ் வராங்க. குட் மார்னிங் மேடம். எல்லாம் கரெக்டா தானே போயிட்டு இருக்கு? கரெக்டா போயிட்டு இருக்கு மேடம். ஓகே. அக்கா,
நீ குழந்தைய வேணா என்கிட்ட கூட நான் வச்சுக்கிறேன் கூட. இல்ல இந்திரா வேண்டாம். கை மாறினா அழுதுகிட்டே இருப்பான். பூஜை முடியற வரைக்கும் என்கிட்டே இருக்கட்டும். சரி. இந்திரா அம்மா எங்க? பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க. ஆமாங்க, நாங்க கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். நீங்களும் வேற இப்ப ஊர்ல இல்ல, என்னன்னு தெரியல, திடீர்னு ராகினிக்கு வேற உடம்பு சரியில்லைங்க. நீங்க 2 பேரும் இல்லாம எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சரி சீக்கிரம் வந்துருங்க. சரிங்க சரிங்க, நான் இப்பதான் கோயிலுக்கு வந்திருக்கேங்க. சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு நான் பேசுறேங்க. சரிங்க. சரி. என்னம்மா அப்பா அட்டெண்டன்ஸ் போட்டிங்களா? டேய் போடா, உனக்கு எப்பவுமே கிண்டல் தான். எனக்கு அவர் இல்லாம கை உடைஞ்ச மாதிரி இருக்கு. அம்மா அப்பா மீட்டிங் தாம்மா போயிருக்காரு, வந்துருவாரு. நீங்க சந்தோஷமா இருங்க சரியா? சமத்து. நமஸ்காரம். வணக்கம், வாங்க வாங்க. சாமி. ஆறுமுகசாமி சொல்லியிருக்காரு நீங்க வருவீங்கன்னு. உள்ள வாங்க, பூஜை ஆரம்பிக்கலாம். எல்லாம் ரெடியா இருக்கு. நாங்க வாங்க போலாம். வாங்க எல்லாரும் வாங்க. வா. ரவிச்சந்திரன் சார். எல்லாரும் கவனமா இருக்கணும். கௌதம் ஒரு நிமிஷம் வாயேன். என்னாச்சு? வா கௌதம். என்ன இந்திரா? ஒரு நிமிஷம் என் கூட வாயேன். என்ன இந்திரா, நம்ம போய் பூஜையில உட்காரணும். இல்ல நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், வாயேன். வா. ரோஷி, நம்ம நினைச்சது ஒன்று, நடக்கிறது ஒன்று. அந்த இந்திரா வேற எப்படி ஸ்மெல் பண்ணான்னு தெரியல. சுற்றி ஒரே போலீஸாக நிற்கிறாங்க. நம்ம வேணும்னா பிளானை கேன்சல் பண்ணிடலாமா? இந்த ரோஷினி இருக்கும்போது பிளானை கேன்சல் பண்றதா? நெவர். நம்ம பிளான் பண்ணது பர்ஃபெக்டா நடக்கும். அப்படியே கொஞ்சம் திரும்பி பாரு. ஓகே ரோஷி, அப்போ நானும் ரெடியாக இருக்கேன். ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி ஆளுங்க இங்கே தான் இருக்காங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ அங்க அலர்ட்டா இரு. அதே நேரத்துல ஒழுங்கா பெர்ஃபார்மன்ஸும் பண்ணு. ஓகே? சரி ரோஷி, அப்போ நான் ஃபோனை வைக்கிறேன். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். பாண்டியன் சார், அலர்ட்டா இருங்க. ஏதாவது சந்தேகம் வந்தா தயவு செஞ்சு உடனே செக் பண்ணிடுங்க. ஷூர் மேம். ஓகே மேம். யாரையுமே செக் பண்ணாம உள்ள விடக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. எவ்ரிதிங் இஸ் இன் அவர் கண்ட்ரோல் மேம். டோன்ட் வரி மேம். சார் சீக்கிரம் முடிச்சிடும் சார். ஒரு மணி நேரம் தான் ஆகும். கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் வராமல் பார்த்துக்கோங்க ப்ளீஸ். பரவாயில்ல சார், நாங்கள் பார்த்துக்கிறோம். நீங்கள் பூஜை பாருங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். பரவாயில்ல. வர மேடம். வாயா. வரோம் மேடம். கௌதம், அங்க பாரு, அந்த பூக்கடையில இருக்க பொம்பளைய பாரு. இந்த வெயில்ல முக்காடு போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பார்த்தா பூக்காரங்க மாதிரியே தெரியலையே. ஏதோ வித்தியாசமா இருக்காங்கல்ல. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு கௌதம். நீ வரியா, அவங்கள போய் யாருன்னு பார்த்துட்டு வரலாம். உனக்கு டவுட் வந்துருச்சுல்ல, வா பார்த்துடலாம். வா.
டேய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? அம்மா அங்க அப்பையில இருந்து கூப்பிட்டுட்டு இருக்காங்க. எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்குது? ஏடா வந்ததே லேட்டுங்கிறத மறந்துட்டீங்களா ரெண்டு பேரும்? இல்லடா, ஒரு சின்ன வேலை, போய் பார்த்துட்டு வந்துடுறோம்டா. அதெல்லாம் அப்புறமா செஞ்சுக்கலாம்டா. முதல்ல கூப்பிடுறாங்கன்னு சொல்றேன்ல. ஏன் இந்திரா வந்ததும் வேலைய ஆரம்பிச்சிட்டியா? போன்னு சொல்றேன்ல. கௌதம் கூட்டு போடா. வா இந்திரா போலாம். வா இந்திரா. அம்மா எல்லாரும் பேரு நட்சத்திரம் எல்லாம் சொல்லுங்க. ராமச்சந்திரன் புனர்பூச நட்சத்திரம், ஜெயலட்சுமி மக நட்சத்திரம், கௌதம் மீனராசி. எல்லாரும் ரெடியா இருக்கணும். மாலையை எடுத்துட்டு நான் சன்னதிக்குள்ள போவேன். நீங்கெல்லாம் அலர்ட்டா இருக்கணும், புரியுதா? நீங்க தான் மேடம் சிக்னல் தரணும். நாங்க உடனே ஓடி வந்துருவோம். கோயில்ல மும்பரமா பூஜை நடந்துட்டு இருக்கோம். மாலையை கொடுக்கற மாதிரி நான் உள்ள போவேன். அதுதான் உங்களுக்கு சிக்னல். அப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அப்புறம் அட்டாக் பண்ணும்போது கவனமா இருங்க. ஓகே மேடம். அவங்கள அட்டாக் பண்றதுக்கான பொருள் எல்லாமே ரெடியா தான் இருக்கு. ஓகே. டிரைவரை கார் ஸ்டார்ட் பண்ணி ரெடியா இருக்க சொல்ல. ஒரு நிமிஷத்துக்குள்ள இங்க இருந்து கிளம்பிடணும். ரெடியா இருங்க. போனை வைக்கிறேன். ஓகே ஓகே மேடம். என்னம்மா சாமிக்கு சாத்த வச்சிருந்த மாலையை காணோமே? பூக்காரம்மா, சாமிக்கு மாலை சாத்தன, அந்த மாலையை எடுத்துட்டு வாமா. சரிங்க சாமி. அப்பவே அவங்கள பார்க்கும்போது எனக்கு சந்தேகமா இருந்தது. அப்பவே போய் விசாரிச்சிருக்கணுமோ? முதல்ல போய் யாருன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இந்திரா எங்க போற? உட்காரு. அத்தை நான் வந்துடுறேன். அதோ மாலை. உட்காரு. இத பாருமா, பூஜை நடக்கிறப்ப எழுந்து போக கூடாது, உட்காருங்கோ. அவகிட்ட மாலையை நான் வாங்கிக்கிறேன். ஏம்மா மாலையை எடுத்துட்டு வாமா கொஞ்சம். இதோ வரேன் சாமி. ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்ல ஒன்றும் இல்லை. பூஜையை பாரு. என்ன ரெடியா?
சீக்கிரம் வண்டி எடு டேய் சீக்கிரம் டேய் 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 குழந்தைடா டேய் குழந்தை கொண்டு போறாங்கடா டேய் கௌதம் ஏதாச்சும் பண்ணுடா டேய் இருடா கௌதம் ஒண்ணும் இல்ல டேய் ஐயோ இப்படி பண்ணிட்டாங்க டேய் சோ குழந்தைய தூக்கிட்டு போச்சுடா. போயிட்டாங்களே என்ன கௌதம் இது கௌதம் ஐயோ ஐயோ இந்திரா கௌதம் என்ன கௌதம் இது அநியாயமா குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்களே என்ன கௌதம் இது காவியா கதிர் காவியா காவியா ஐயோ ஐயோ ஏய், டேய், போய் யாரா பார்க்கலாம் இரு, அவன்? என்னன்னு ஒண்ணும் இல்ல நான் என்னடா சொல்லுவேன் காவியா கேட்டா நீ உள்ள போய் பாரு சார் ஒன்றும் பயப்படாதீங்க சார் பிடிச்சிருவாங்க சார் பாண்டு கொஞ்சம் போய் என்னன்னு பாருங்களேன் கண்டிப்பா சார் நான் போய் பார்க்குறேன் சார் போய் போலீஸோட என்னன்னு பாருங்க